அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். கர்த்தர் நல்லவராக இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த இரவு ஜெபத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமாம், விழித்திருந்து நாம் ஜெபிக்க தொடர்ந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் ஆமீன். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த நாளிலும் ஆமாம், எனக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமாக இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம், கடந்த வருஷங்களிலே இந்த முழு இரவு ஜபம் என்று சொல்லி ஆமாம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இரவு ஜபத்திலலாம் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். அதற்கு பின்பாக இந்த கொரோனா காலம் வந்தது. அதற்கு பின்பாக எந்த இரவு ஜபத்திலுமே நான் அட்டன் பண்ணதில்லை. அப்போ போன வருஷம் கடைசியில் கூட நினச்சேன், என்ன ஆண்டவர் இரவு ஜபத்துக்கே போக முடியலை, இது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இந்த இரவு ஜபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணினார். அவர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 57வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம், அதில் 18 முதல் 21 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 43, 18 முதல் 21 வசனங்கள். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே அவர் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு இதை செய்கிறார் என்று அடுத்த 20வது வசனம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளிகளே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களோ கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அப்போ யாருக்காக கர்த்தர் செய்கிறார் என்றால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக அவர் என்ன செய்கிறார்? அவர் வனாந்திரமான இடத்திலும் அவர் வழியை, அவாந்திரமான சூழ்நிலைகளிலும் அவர் ஆறுகளை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ கர்த்தரிடத்தில் நான் இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை குறித்து பேச சொன்னார். அப்போ அவர் யாருக்கு செய்கிறார் என்றால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யார் என்று சொல்லி முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த காரியம்தான். யாத்ராகமம் என்னாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்ல, கர்த்தர் லேவி கோத்திரத்தை தனக்கென்று அவர் என்ன பண்ணுகிறார்? பிரித்தெடுக்கிறார். அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா யார் இருக்கிறாங்க? லேவி கோத்திரம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். லேவியரை நான் எனக்கென்று இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எனக்கென்று அவர்களை எடுத்துக்கொண்டேன் என்று வேதம் சொல்லுது. அப்போ யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்றால், லேவி கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். காரணம், அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் பரிசுத்த வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நின்றதினால் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்களை தனக்கென தெரிந்து கொண்டார். அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் முழு தேசமும் பாவம் செய்த பொழுது அந்த லேவி கோத்திரம் என்ன பண்ணாங்க? தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார்கள். மோசே சொல்கிறார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் ஆமாம் தனியாக வாங்கன்னு சொல்லும் போது யார் தான் வந்தா? லேவி கோத்திரத்தார் தனியாக வந்து நின்றார்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யாரு? அந்த லேவி கோத்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், நமக்காய் கர்த்தர் எதையும் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ லேவி கோத்திரம் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது யார் லேவியர்களாக இருக்கிறாங்க? வேதம் சொல்லுகிறது, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் லேவியருமாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்களும் நானும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியர்களாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? எதையும் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? முந்தின வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த கால அனுபவங்கள் நமக்கு அநேக வேதனையான அனுபவங்களை கொடுக்கிறது. கடந்த கால அனுபவங்களிலே நாம் பல வேதனையின் அனுபவங்கள் என்ன பண்ணியிருப்போம்? கடந்து வந்திருப்போம். பல கடினமான பாதைகளின் வழியாய் நாம் கடந்திருப்போம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் மறந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவைகளிலும் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. புதிய காரியங்களை இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்கு நிச்சயமாய் செய்வார். ஒருவேளை கடந்த ஆண்டு நமக்கு கண்ணீரை கொடுத்திருக்கலாம், ஒருவேளை கடந்த ஆண்டு நமக்கு வேதனையை கொடுத்திருக்கலாம், ஒருவேளை கடந்து வந்த ஆண்டு நம்மை கஷ்டத்தின் பாதையில் நடத்தியிருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு புதிய காரியங்களை செய்து அவர் நம்மை மகிழ பண்ண அவர் உண்மை உள்ளவர் தேவனாய் இருக்கிறார். அப்போ வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியா என்ன பண்ணாங்க? கடந்து போனது உண்மைதான். ஆனால் அதன் நடுவிலும் அவர்களுக்கு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்பது 100% உண்மையா இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நாம் கடந்து போகிறது வனாந்திரத்தின் அனுபவம் என்பது 100% உண்மைதான். ஆனால் அதன் நடுவிலும் கர்த்தர் நமக்கு வழியை ஏற்படுத்துகிறார் என்பதும் 100% அது உண்மையா இருக்கிறது. ஏனென்றால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர் வனாந்திரத்திலே அலைந்து திரிய விடமாட்டார். அதன் நடுவிலும் வழியை ஏற்படுத்தி அவர்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு நாளும் அவர் கைவிட்டு போக மாட்டார். ஒருவேளை அப்படி போனாலோ நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம என்ன பண்ண மாட்டார்? நிச்சயமாய் அவர் கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நமக்கு பரம தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தர் செய்கிற காரியம், அவர் வனாந்திரத்திலே அவர் வழியை ஏற்படுத்துகிறவர். ஒருவேளை நாம் சந்திக்கிற பொருளாதாரத்திலே ஒருவேளை வனாந்திரத்தை இந்த நாட்களிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையாகிய பயணத்திலே ஒருவேளை வனாந்திரத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த வனாந்திரமான அனுபவங்களை கர்த்தர் அவர் செழிப்பாக வயல்வெளியாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து அது புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற வனாந்திரங்கள் அது வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த நாட்களிலே நாம் சந்திக்கிற அவாந்தரமான சூழ்நிலைகளை கர்த்தர் ஆறுகளாய் மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க முற்படுவோம் என்றால், வைராக்கியமாய் இருப்போம் என்றால், கர்த்தரும் நமக்காக என்ன பண்ணுவார்? அவர் வனாந்திரத்திலே அவர் வழியை ஏற்படுத்துவார். அவாந்தர வழியான சூழ்நிலைகளை அவர் ஆறுகளை உண்டாக்குவார். நாம் எல்லோருக்கும் தெரிந்த காரியம்தான். வனாந்திரம் என்பது மிகவும் கடினமான அனுபவம். ஆமாம், வனாந்திரத்தில் எந்த மனிதர்களும் இல்லாத இடம், வீடுகள் இல்லாத இடம், அது ஒரு பாலைவனமான இடத்துல அவன் மனிதன் வாழ தகுதியற்ற இடம் தான் என்னது? வனாந்திரம். அந்த வனாந்திரத்திலையும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நாம் சந்திக்கிற இந்த வனாந்திரமான சூழ்நிலைகள் நம்மை அள வைத்திருக்கலாம், ஒருவேளை நம்மை கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை கலங்கி போக வைத்திருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகளை மாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போக சில நாட்கள் தான் ஆகும். ஒரு 11 நாட்கள் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. இன்னும் குறுகிய நாட்களில் கூட போகலாம். அப்படிப்பட்ட பாதைகள் என்ன பண்ணுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த பாதையாய் ஜனங்களை நடத்த அவர் விரும்பவில்லை. அவர் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தின் பாதையிலே சுற்றி நடத்தினார். அதுக்கு காரணம், அநேக காரணங்கள் இருக்கிறது. ஒருவேளை ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டாலும் இன்னும் ஆண்டவர் நடத்தினதற்கு பல காரியங்கள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதத்திலே யாத்ராகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 13:17. அல்லேலூயா.
பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, அப்போ அந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தினார்? சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்களை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எதை கண்டால் மனமடிவார்கள்? யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல எப்படி இருந்தாங்க? யுத்த வீரர்களா இருந்தாங்க, அப்படிதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு யுத்தம் என்றால் என்னவென்று தெரியாது. தாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். அந்த பார்வோன் என்ன சொல்றானோ, அவங்களுக்கு மேலே உள்ள ஆட்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்து கொண்டு, அவர்கள் அடித்தாலும் அந்த அடியை வாங்கிட்டு என்ன பண்ணணும்? அவர்கள் அந்த வேலையை செய்து கொடுக்கணும். அது மட்டும் தான் என்ன பண்ணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினதற்கு ஒரு காரணம், அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள். அவர்கள் கடந்து போகிற பாதையிலே அநேக ராஜ்யங்களை தாண்டி போக வேண்டும், அநேக தேசங்களை தாண்டி போக வேண்டும். அவர்கள் மனமடிந்து என்ன பண்ணுவாங்களாம்? எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, மறுபடியும் தான் விட்டு வந்த வாழ்க்கைக்கு அவர்கள் என்ன பண்ணிடக்கூடாது? திரும்பி போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினார். ஒருவேளை கர்த்தர் நம்மை நடத்துகிற இந்த வனாந்திரத்தின் பாதை நமக்கு கடினமாய் தோன்றலாம். ஒருவேளை கர்த்தர் நம்மை நடத்துகிற இந்த பாதை நமக்கு வேதனை நிறைந்ததாய் தோன்றலாம். ஒருவேளை கர்த்தரை முறுமுறுக்க வைக்கிறதாய் கூட தோன்றலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துகிற இந்த பாதை நன்மைக்கே அல்லாமல் அது தீமைக்கு அல்ல. அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. அப்போ கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் எதற்கு தான்? நன்மைக்கு ஏதுவாய் இருக்குமே தவிர அது தீமையாய் முடிவதில்லை. ஏனென்றால் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? நம்மை கானான் தேசத்திலே பரம கானானிலே அவர் கொண்டு சேர்க்க அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தின் வழியாய் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தியதற்கு ஒரு காரணம் என்ன? அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தாங்கள் வாழ்ந்த எகிப்து தேசத்திலே கண்ட அற்புதங்களை விட, அவர்கள் கானான் தேசத்திலே கண்ட அற்புதங்களை விட, வனாந்தரத்திலே பார்த்த அற்புதங்கள் மிக அதிகமான அற்புதங்களை வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள், கண்டார்கள். கர்த்தருடைய மகிமையை கண்ணார கண்ட இடம் எது? வனாந்தரம். சீனாய் மலையில கர்த்தர் பிரசன்னமானதை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பார்த்தார்கள். மகிமையின் மேகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்த இடம் எதுதான்? வனாந்தரம். இன்றைக்கு ஒருவேளை நாம் சந்திக்கிற வனாந்தரம் நமக்கு கடினமாய் தோன்றலாம். ஆனால் அது கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மை காண அது நம்மை வழி நடத்தும். கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்கு நேராக அந்த வனாந்தரம் நம்மை வழி நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்த போது அந்த இளைப்பாறுதலை காட்டுகிற மேகம் என்ன பண்ணுச்சு? மகிமையின் மேகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. இன்றைக்கு வனாந்தரத்திலே நாம் கடந்து போனாலோ கர்த்தர் மகிமையின் மேகமாக நமக்கு முன்பாக சென்று அந்த வனாந்தரத்தை செழிப்பாக மாற்ற அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்த அவர் விரும்புகிறார். அவருடைய மகத்துவங்களை நமக்கு காட்ட விரும்புகிறார். மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது யாத்திராகமத்தில் 34வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? என்னுடைய மகத்துவத்தையும் மகிமையும் அவர்கள் காண்பார்கள். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். கர்த்தர் வனாந்திரத்திலே மோசேயோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை என்ன பண்ணினார்? கர்த்தர் நடப்பித்தார். இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த வனாந்திரத்தின் அனுபவங்களிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். ஒருவேளை பிரச்சனைகளை நாம் சந்திக்கவில்லை என்றால் கர்த்தருடைய அதற்கான கர்த்தர் நமக்கு செய்கிற அந்த மகத்துவமான காரியத்தை என்ன பண்ண முடியாது? நாம் பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனைகளை சந்தித்ததுனால தான் கர்த்தர் செய்த மகிமையை அவர்கள் என்ன பண்ணுச்சு? காண முடிந்தது. அவர்கள் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? வானத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ இன்றைக்கு நாம் ஒருவேளை கடந்து போகிற இந்த கடினமான பாதைகள் நமக்கு ஒருவேளை அது வேதனையாய் தெரியலாம், நமக்கு ஒருவேளை அது தீமையாய் தென்படலாம். ஆனால் கர்த்தர் அதிலே நம்மை அதிசயமாய் நடத்த விரும்புகிறார். அவருடைய அற்புதங்களை நமக்கு காட்ட விரும்புகிறார். மிக தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பக்தன் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே
உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ எகிப்து தேசத்துல இருந்து நடந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சு? அவர்களை அதிசயங்களை கர்த்தர் காண செய்தார். இந்த நாட்களிலே நாம் கடந்து போகிற இந்த கானானின் அனுபவம் அது நம்மை உடைப்பதற்காக அல்ல, அது கானான் தேசத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்வதற்காகவே அவர் இந்த வனாந்தரத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதனால அந்த வனாந்தரத்தின் அனுபவத்தை கண்டு நம்ம என்ன பண்ண வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். வனாந்தரத்தின் அனுபவம் நம்மை சோர்ந்து போக செய்யும், நம்மை கலங்கி போக செய்யும். ஆனாலும் அதன் நடுவிலும் நம்மை நடத்துகிற தேவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வனாந்தரத்தில் ஜனங்களை நடத்தும் போது ஒரு சமயத்தில் ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்று சொல்லி என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. மோசைக்கு விரோதமாகவும் அந்த ஆரோனுக்கு விரோதமாகவும் அவர்கள் முறுமுறுக்கிறாங்க. அப்போ மோசை ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்மலையை அடியே, அப்போ உனக்கு என்ன வரும்? தண்ணி வரும்னு சொல்லும் பொழுது அவர் கண்மலையை அடிக்கும் போது ஜனங்களுக்கு என்ன வந்துச்சு? தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. எந்த இடத்துலையாவது பாறையிலிருந்து தண்ணி வருமா? பாறையான இடங்களில் போர் போட்டாலே என்ன வரமாட்டுக்கு? தண்ணி வரமாட்டுக்கு. பல 400 அடி 500 அடின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டியது இருக்குது? போர் போட வேண்டியதாக இருக்குது. அப்படி போட்டாலுமே சில இடங்கள்லாம் தண்ணி இல்லை. களக்காட்டில் நான் 1.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து நாங்கள் அநேக இடங்களில் நம்ம ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி வீட்டில் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 400 அடிக்கிட்ட போட்டாச்சு, ஆனாலும் தண்ணி இல்லை. ஏன்னா அது பாறை நிறைந்த இடம். அப்போ பாறை நிறைந்த இடத்துல என்ன வராது? தண்ணி வராது. ஆனால் நம்ம ஆண்டவர் பாறையிலிருந்தே தண்ணீரை வர வைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்போ அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே அவர் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். கண்மலையை பிளந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு அவர் தண்ணீரை கொடுக்க அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாமே முடிந்த ஒரு சூழ்நிலைமை ஆனாலும் அவர் தீர்வை உண்டாக்க அவர் உண்மை உள்ளவர். ஒரு பக்கம் பார்வோனின் சேனை செங்கடலிலே துரத்தி வருகிறது, முன்பாக செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோனின் சேனை. ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் முறுமுறுத்துக்கிட்டு இருக்காங்க. மோசையை பார்த்து, ஏன்யா எங்களை எகிப்து தேசத்தில் அவன் அடக்கம் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லியா இந்த செங்கடலை வந்து அவன் அநாத பணம், நம்முடைய பாஷையில் சொன்ன அநாத பணமாக கிடக்கிறதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தியான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? மோசையை பார்த்து முறுமுறுத்தாங்க. ஆமாம், அப்படிலாம் பார்க்காதீங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம்? அப்படி தான் முறுமுறுத்திருப்போம். ஆமாம், கர்த்தர் நடத்தி வந்த எகிப்து தேசத்திலிருந்தே அவர்களை வெளியில் கூட்டி கொண்டு வந்ததையெல்லாம் அவர்கள் மறந்து போனாங்க. ஆனால் முன்பாக இருந்த செங்கடலையும் பின்பாக இருந்த பார்வோனையும் பார்த்து அவங்க சோர்ந்து போனாங்க. எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். அங்கே நடப்பதற்கு ஒன்றுமில்லை என்பது தான் யாருக்கு தெரியும்? மோசையும் அப்படிதான் மோசையுடைய காரியமும் அப்படிதான் இருக்குது, ஜனங்களுடைய பார்வையும் அப்படிதான் இருக்குது. எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம சாக போகிறோம். அதனால தான் அவங்க புலம்பும் போது என்ன சொல்கிறாங்க? எகிப்து தேசத்தில் எங்களை அடக்கம் பண்ண பிரேத குழிகள் இல்லைன்னு சொல்லியா எங்களை இந்த வனாந்திரத்தில் சாகடிக்க கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் எல்லாமே முடிந்த ஒரு சூழ்நிலைமையில அவர்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்தார். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். என்ன புதிய துவக்கம்? செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த ஜனங்களை உலர்ந்த தடை வழியாய் அவர்களை என்ன பண்ணினாரா? கர்த்தர் நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தரையில கொஞ்சம் கூட என்ன பண்ணலையா? ஈரப்பசமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மழை பெஞ்சு நம்முடைய இடங்கள்ல தண்ணி தேங்கினா அந்த தண்ணி வத்ததுக்கு ஒரு 20 நாட்கள் செல்லுது. அதுவும் நம்முடைய சாலைகள்லாம் ரோடுகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதிலெல்லாம் தண்ணி தேங்குச்சுன்னா அந்த தண்ணி வாட்டர் டேங்கில் உள்ள தண்ணி காலியாகுதோ இல்லையா, இது காலியாக பல மாதங்கள் பல வருடங்கள் கூட எடுக்கும் போல் அப்படிப்பட்ட சாலைகளெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்ல வருகிறேன் அப்படின்னா, அந்த தண்ணீர் வற்றினாலுமே அந்த ஈரப்பசம் போவதற்கு என்னாகும்? நாட்கள் செல்லும். ஆனால் செங்கடலை இரண்டாக பிளந்து கர்த்தர் என்ன பண்ணினார்? அவர்களை உலர்ந்த தரை வழியாய் நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நாம் சந்திக்கிற எல்லா பார்வோனின் சேனைகள் ஒருவேளை நமக்கு பின்பாக துரத்தலாம், ஒருவேளை முன்பாக செங்கடல்கள் தடை போல இருக்கலாம். ஆனால் எல்லா தடையாய் இருக்கிற செங்கடலை அவர் தகர்த்து, செங்கடலை அவர் பிளந்து பார்வோனின் சேனைகளை அதே செங்கடலிலே அவர் மூழ்கடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். யாருக்கு இதை செய்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. யாருக்கு செய்கிறார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு செய்கிறார். சரி, நான் வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறேன், இன்னும் சில காரியங்கள் இருப்பதனால. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் கர்த்தர் எப்படி நடத்தினார்? அவர்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தினார். ஒருவேளை நாம் சந்திக்கிறது என்னவா இருக்கலாம்? வனாந்திரத்தின் பாதையாக இருக்கலாம். ஆனாலும் அதிலே நம்மை நடத்த உண்மையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலோ அந்த வனாந்திரத்தின் பாதையிலே ஜனங்களை நடத்தினவர் நம்மையும்
நடத்த அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த பரலோக தேவனை நாம் சார்ந்து கொள்வோம் என்றால் நம்மை இப்படி அதிசயமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 54:17. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது என்ன பண்ணும்? அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையோ நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 15வது வசனம் சொல்லுகிறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த செய்திக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது பாஸ்டர் இடத்துல சொன்ன பொழுது நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வசனம், இந்த வசனத்தை தான் ஞாபகப்படுத்தினார். இதை ஆதாரமாக கொண்டுதான் இந்த செய்தி நான் ஆயத்தம் பண்ணினேன். அப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் என்ன பண்ணுமா? அது வாய்க்காதே போகுமா? நான் முதலாவதே சொன்னேன், இது யாருக்குரியது? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்குரியது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு தான் அவர் என்ன பண்ணுகிறார்? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே நீரூற்றுகளையும் உண்டாக்குகிறார். இந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, இது என் ஊழியக்காரனுடைய சுதந்திரம். அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் அதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தானே இந்த வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஆமாம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற யாரெல்லாம் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம், நாம் யாவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். காரணம், அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் லேவியருமாய் தெரிந்து கொண்டார். எல்லாருமே கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் அவர் வாய்க்காதே போக செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தொழிலுக்கு விரோதமாய் எழும்பி அநேக மனிதர்கள் அநேக சதிகாரியங்களை செய்யலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அநேக மனிதர்கள் எழும்பி பொறாமையின் நிமித்தம் ஒருவேளை செய்வினையின் வல்லமைகளை நமக்கு செய்யலாம். ஒருவேளை பில்லி சூனியத்தை கூட வைக்கலாம். ஆனால் எந்த வல்லமையும் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அது நிற்க முடியாது. வேதத்திலே பார்க்கிறோம், உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோனின் சிலைகள் அது உடைக்கப்பட்டு போனது. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காதே போக செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை பில்லி சூனியம் வைத்து நம்மை பயங்காட்டலாம். ஒருவேளை மாந்திரிகத்தின் பயம், ஒருவேளை பயத்தினால் நம்மை சோர்ந்து போக செய்திருக்கலாம். அவைகளை எல்லாம் மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அப்போ நாம் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷனையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. எந்த சூழ்நிலைமையும் பார்த்து நாம் பயந்து போக வேண்டியதில்லை. காரணம், நம்மை அழைத்தவர் எல்லா சக்திக்கும் மேற்பட்டவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர். வானத்தின் கீழாகிலும் பூமியின் மேலாகிலோ மனுஷர் ரட்சிப்படைவதற்கு கர்த்தருடைய நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவருடைய நாமம் அது பாதாளத்தை அதிரச் செய்கிற நாமமாய் இருக்கிறது. அப்போ நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை என்ன பண்ணுவார்? அவர் வாய்க்காதே போக செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை செய்வினையை பார்த்து இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்? அதிகமாக பயப்படுவோம். நடந்து போய்கிட்டே இருப்போம். அங்கே பார்த்தா ஒரு எலுமிச்சப்பழம் வழியில் கிடக்கும். இது எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நகண்டு போவோம். தப்பு இல்லை, கரெக்டு தான். நகண்டு போகிறதுனால நல்லது தான். துஷ்டனை கண்டா தூர மாதிரி அந்த எலுமிச்சப்பழத்தை கண்டா நம்ம தூர போகிறது நல்லது தான். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது நான் சொல்லலை, இன்னொரு ஊழியக்காரர் சொன்னது தான் சொல்லுவேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்ன செய்தி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எலுமிச்சப்பழம் உனக்கு விரோதமாக வந்துருச்சு போட்டாங்கன்னா எலுமிச்சப்பழம் கிலோ எவ்வளோ தெரியலையா? சரி, ஒரு எலுமிச்சப்பழம் 5 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்க போகுது. 7 ரூபாயா? சரி, இப்போ கூடிடுச்சு போல். அப்போது அந்த எலுமிச்சப்பழத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்? ஜூஸ் போட்டு குடித்தா உடம்புக்கு சத்து. அதுக்குன்னு அப்படி செஞ்சிடாதீங்க. அந்த ஊழியக்காரர் சொல்லும் போது காமெடியாக சொன்னார், அதனால் நான் சொல்கிறேன். சேவல் தலையை அறுத்து போட்டாங்கன்னா சேவல் சூப்பு வச்சு குடிக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ஜனங்கள் இடத்துல என்னாச்சுன்னா ரூபா நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மளிகை ஜாமான் இங்கே தான் இருக்கும், ரோட்டில் தான் கிடக்கும். எப்படி
எப்படி பாஸ்டர் ரோட்டில் கிடக்கும்? ஆமாம், மிளகாவத்தெல்லாம் இங்கே தான் கிடக்கு, ரோட்டில் தான் கிடக்குது. இன்னும் தடியங்காய், பூசணிக்காய் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் எங்கே தான் வச்சுருக்கிறாங்க? ரோட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க. சரி, அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்? தேங்காய் உடைச்சி போட்டாங்கன்னா தேங்காய் சட்னி ஆமாம் அரைச்சிக்கலாம். நானும் தேங்காய்லாம் பிறக்கி இருக்கிறேன் கோயிலில் சின்ன வயசில். இப்போ இல்லை, இப்போலாம் நான் போக மாட்டேன், அதனால் அப்படி பார்க்காதீங்க. சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அப்போ இந்த செய்வினைகளை பார்த்து தேவ பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டாம்? பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை அழைத்தவர் அவைகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருக்கு முன்பாக எந்த வல்லமையினாலும் நிற்க முடியாது. அவர் அத்தனை வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காதே போக செய்ய உண்மை உள்ளவர். அதே வசனத்தை பார்க்கும் பொழுது அது சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்போ நம்மை நியாயப்படுத்த வேண்டும், நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்று நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நாம் குற்றப்படும்படி அவர் என்ன பண்ணுகிறார்? செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைய காலையில் கூட அதை குறித்து நாம் தியானித்தோம். அந்த கோராகின் புத்திரர் என்ன பண்ணாங்க? மோசேக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவன் மோசேயை குற்றப்படுத்தினார்கள். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்மை குற்றப்படுத்த வேண்டும், எந்த காரியத்தில் நம்மை குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? சுற்றி திரிவாங்க. ஆமாம், அவங்களுக்கே அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? பல பிரச்சனை இருக்கும், பல போராட்டம் இருக்கும். அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. எக்கா அவங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஆமாம், அந்த அக்கா வீட்டில் இந்த பிரச்சனை, இந்த அக்கா வீட்டில் அந்த பிரச்சனை, இதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஆமாம், ஒவ்வொரு வீடாக போய் என்ன பண்ணுறது? குறை பேசுறது. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் எந்த துதியை சொல்லி வருகிறோம்? பக்கத்து வீட்டு அக்காவின் புகழை நாம் மற்ற வீடுகளில் போய் சொல்லி வருகிறோம். என்ன புகழ்? ஆமாம், அந்த அக்கா ஆமாம் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு, மற்ற குடும்பத்தை கெடுத்து பேசுறதுன்னா நம்ம ஜனங்களுக்கு என்ன வேண்டாம்? சொல்லியே கொடுக்க வேண்டாம். இதுலேயும் பெரிய கொடுமை என்னன்னா, சபைக்குள்ள சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஆமாம், சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடலாம் வேண்டாம். சில பேர், நான் நம்மளெல்லாம் சொல்லலை, பொதுவாக தான் பேசுகிறேன். சில பேர்லாம் சீக்கிரம் வந்துடுவாங்க. சீக்கிரம் வந்து உட்காந்து 9 மணி ஆராதனைனா 8 மணிக்கே வந்துடுவாங்க. அதுவும் ஒரு 4 பேர் வாரந்தோறும் வருவாங்க. அவங்கள நீங்கள் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா அவங்க எதுக்கு வராங்கன்னு சொல்லி தெரியும். நல்ல கதைகளாக பேசுவாங்க. நான் ஆமாம் கண்ணால் பார்த்தேன், நான் பொய்லாம் சொல்லலை, கண்ணால் பார்த்த காரியத்தை சொல்லுகிறேன். என்ன கதை பேசுவாங்க? ஆமாம், ஊர் கதை, சபையில் ஆமாம் என்னென்ன கதை நடக்குதுங்கிறது தான் அவங்க கதையாக இருக்கும். அப்படிப்பட்ட புகழை பாட, அப்படிப்பட்ட துதியை சொல்ல கர்த்தர் என்ன பண்ணலை? நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை சொல்லி வர கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். துதியை சொல்லி வருவார்கள் என்றால் ஆமாம் இப்படிப்பட்ட துதியும் அல்ல. இன்னும் அநேகர் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு பாடினா துதியை சொல்லி வந்தாச்சு. அப்படியா? இல்லை, துதியை என்ன பண்ணுவாங்க? சொல்லி வருவார்கள். ஆங்கில வேதாகமத்திலே புகழை பறைச்சாற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ கர்த்தரை சுவிசேஷ பணியை நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிவிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய ஊழியர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிற நாம் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நமக்காக வனாந்திரத்திலே அவர் வழியை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையோ அவர் வாய்க்காதே போக செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், யாருக்கென்று? நமக்கென்று ஏற்படுத்தவில்லை. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை தவிர எல்லா காரியத்தையும் நாம் என்ன பண்ணுகிறோம்? செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய துதியை அறிவிப்பதற்காக, அவருடைய துதியை சொல்லுவதற்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். நாம் ஆண்டவருடைய துதியை சொல்லுகிறோமா? ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறோமா? இல்லை நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அநேகர் சொல்லுகிற காரியம், பாஸ்டர் நான் வேலைக்கு போகணும், பாஸ்டர் என் குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளையை பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன ஜோம் பண்ணியிருப்பாங்க? பாஸ்டர்கிட்ட வந்து எனக்கு பிள்ளை இல்லை பாஸ்டர், பிள்ளையை ஆண்டவர் தரணும், ஜோம் பண்ணுங்க. நல்ல ஒரு ஜப குறிப்பு. ஆனாலும் வந்து என்ன பண்ணாங்க? ஜோம் பண்ணாங்க. என்ன பிள்ளை என்னன்னு அவங்க ஜோம் பண்ணும் போதே எப்படி தான் ஜோம் பண்ணுறாங்க? அநேக நாள் வந்து ஜோம் பண்ணியாச்சு, பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும், கிடைக்கல. ஆனால் கடைசியில் அவளுக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளையை நான் ஆண்டவருக்குன்னு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பிள்ளையை ஆண்டவருக்குன்னு கொடுத்த போது கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணார்? ஒரு ஆண் பிள்ளையே கொடுத்தார்.
அவன் இன்றைக்கு நமக்கு அநேக ஜெப குறிப்புகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் நமக்கு அற்புதமாக செஞ்சிருவார். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் கர்த்தருடைய துதியை சொல்லி வருகிறோம், கர்த்தருக்காக சுவிசேஷ வேலை இன்னைக்கு எத்தனை பேர் நாம் செய்கிறோம். எத்தனையோ மணிக்கணக்காக தெருமுக்கில் நின்று பேசுகிறோம், நம்ம ஃபோனில் பேசுகிறோம், இன்னும் எத்தனையோ நபர்களை நாம் சந்திக்கிறோம், எத்தனையோ நண்பர்கள் இடத்துல பேசுகிறோம். அவர்கள் இடத்துலலாம் வெட்டி கதையை பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்து நம்ம கர்த்தரை குறித்து ஒரு நிமிஷம் சுவிசேஷத்தை அறிவிச்சா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நாம் பெற்ற இயேசுவை அவர்களும் அறிந்து கொள்வாங்க. இன்னைக்கு என்னென்னத்தலாமோ நம்ம மணிக்கணக்காக பேசுகிறோம். கர்த்தருடைய துதியை சொல்ல, கர்த்தருடைய புகழை பாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கர்த்தருக்காய் தம்முடைய ஜனத்துக்காக அது பரிந்து பேசணும். வேதம் சொல்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே தன் ஜனத்துக்காக திறப்பின் வாயிலில் நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நாம் இருக்கிறதுனால தான் இந்த இரவு ஜெபத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை என்ன பண்ணணும். யாருக்காக? நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்களுக்காக பண்ணணும், நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக பண்ணணும், நம்முடைய ஆளுகிற தலைவர்களுக்காக பண்ணணும். அப்படிப்பட்ட நபர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். எப்படி இருக்கணும்? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஆமாம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கன்னா, இன்னைக்கு ஒரு மனுஷன் நமக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டானா அவங்கள்ட்ட சொல்லுவோம், சாகிற வரைக்கும் நீங்கள் செஞ்ச நன்மையை நான் மறக்க மாட்டேன் அண்ணன், மறக்க மாட்டேன் பிரதர், மறக்க மாட்டேங்கான்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு சாகாமையே நம்ம பாதுகாத்திருக்கிறார். இதை விட பெரிய நன்மை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்களிடத்துல ஆண்டவர் உனக்கு என்ன நன்மை செஞ்சான்னு கேட்டால் ஒன்றும் செய்யலை பாஸ்டர். நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஏன் சோகமாக இருக்கிறீங்க? ஆமாம், சர்ச்சுன்னு போய் என்னத்தை கண்டோம், கடைசி வரை ஒன்றத்தையும் காணாமே போயிடுவோம். அப்போது கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மை சாகாமல் நான் பிழைத்திருந்த அவருடைய அதிசயங்களை விவரிப்பேன். நம்மளை சாகாமல் வச்சிருக்கிறாருங்க. இதை விட பெரிய நன்மை இல்லை, ஒன்றும் இல்லை. கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ ஜனங்கள் மரித்து போனாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்து போனாங்க, எத்தனையோ நீதிமான்கள் மரித்து போனாங்க. ஆனால் நாம் இன்னும் மரித்து போகாமல் இருக்கிறோன்னா அது அவருடைய கிருபை. அப்போ அந்த பரலோக தேவனுடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாட்களிலும் சார்ந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் அந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை அறியாத ஒரு சந்ததியை எழுப்பிடக்கூடாது. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன பண்ணணும், முதல்ல நினைவு கூற வேண்டும், அனுதினமும் நினைவு கூற வேண்டும். அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் முடிக்கிறேன். ஆமாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வேண்டும், அதை நன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களிலே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேசத்தில் பிள்ளைகள் பிறந்தோன்னு என்ன பண்ணுவாங்களாம், அந்த பிள்ளைகளுடைய காதிலே ஆமாம் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமா, நடக்கும் போதும் எழுந்திருக்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் கற்றுக் கொடுங்கன்னு வேதம் சொல்லி இருக்குது. அதே போல் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம் அந்த கிறிஸ்துவின் நன்மையை மறந்துடக்கூடாது. அதே போல் நம்முடைய பிள்ளைகளையும் மறந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் கடைசி நேரத்தில் வந்து, பாஸ்டர் என் பிள்ளை தண்ணி அடிக்கிறான், என் பிள்ளை தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுட்டான்னு வந்து அழுவாங்க. ஃபஸ்ட்டு ஊழியத்துக்கு விடுங்க, ஃபஸ்ட்டு சபையில் விடுங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. என் பிள்ளை படிக்கணும், படித்து பெரிய ஆளாகணும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துவாங்க. நல்லது, பிள்ளைகள் படித்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறோம், அதெல்லாம் நல்லது தான். அதை விட காட்டிலும் பெரிய பாக்கியமாக இருக்கிற அந்த ஊழியத்தில் தங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும், ஈடுபடுத்தணும். ஆரம்பத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தில் என்ன பண்ணணும், பிள்ளைகளை நாம் வளர்க்க பழக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 103:1 சொல்லுகிறது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. யாரும் எந்திச்சு பேராதீங்க, இன்னும் முடியலை. இந்த வசனத்தை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வேகமாக எவ்வளவு ஸ்பீடாக சொல்ல முடியுமோ அவ்வளவு ஸ்பீடாக சொல்லி முடிப்பாங்க. ஏன் வாலிபர் ஜபத்தில் கூட நான் அதிகமாக கவனிச்சிருக்கேன். எல்லா ஜபத்துலையும் அப்படி தான், வாலிபர் ஜபம் இல்லை, பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லா முகத்துலேயும் ஒரு சிரிப்பு வரும். ஏன், இந்த வசனம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இதை சொல்லி நீங்கள் மற்ற ஜபத்தை சொல்ல மாட்டாங்க. இதை மட்டும் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லதுக்கு முன்னாலே நம்ம சொல்ல முன்னாலே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க. அநேகர் பேக்கெல்லாம் பூட்டி பைபிளெல்லாம் பூட்டி ஆயத்தமாயிருவாங்க. என் ஆத்மாவேன்னு இங்கே சொல்லதுக்குள்ளே அவங்க ஆத்மா அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கும், சர்ச்சுக்கு வெளியில் இருக்குன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போது இன்றைக்கு இந்த வசனத்தை எதுக்கு சொல்கிறோன்னே உணராமல் போயிட்டாங்க. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன,
கர்த்தர் செய்த நன்மையை மறந்துடாதப்பா. ஆமாம், அதை நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலையும் என்ன பண்ணுகிறோம், அதை நினைவு கூறுகிறோம். அதனால் அதை நாம் அறிக்கை செய்யும்போது என்ன பண்ணணும், உணர்ந்தவர்களாய் அறிக்கை செய்யணும். ஆமாம், நான் சில இடங்களில் வீடு விசிட்டிங் போகும்போது சில நேரங்களில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஜெபம் பண்ணிவிட்டு ஜனங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா நான் இந்த இதில் சொல்ல மாட்டேன். கடைசி எந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறோம் அங்கே தான் சொல்லுவோம். 5-6 வீடு போனோம், டைம் பத்தாது. கடைசி வீட்டில் தான் சொல்லுவோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஜனங்கள் கண்ணை திறக்கவே மாட்டேங்க. ஜெபம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லணும், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே, அதை ஒரு பாரம்பரியமாகவே மாற்றிட்டாங்க. அப்போ இன்றைய நாட்களிலே அதை நாம் சொல்லுகிறோம். எதற்காக சொல்லுகிறோம் என்பதை உணர்ந்து சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ இந்த நாட்களிலே அதிகமாய் நாம் கர்த்தரை மறவாதவர்களாக இருக்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூற கர்த்தர் உதவி செய்வாராக. பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுகிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே அப்படின்னு. அதை மறவாமல் என்ன பண்ணணும், இருக்கணும். பாடினா மட்டும் போதாது. கடைசியாக அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினாங்க. எதில் எகிப்துக்கு திரும்பினாங்க, இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினாங்க. காரணம், அவங்க கர்த்தரை மறந்து போயிட்டாங்க. இன்றைக்கி இருதயத்தில் நம்ம எங்கே திரும்பிடக்கூடாது, எகிப்துக்கு திரும்பிடக்கூடாது. எகிப்துன்னு சொல்லும்போது நம்முடைய பழைய வாழ்க்கை. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொம்மட்டி காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் இன்னும் அவர்கள் அநேக காரியங்களை என்ன பண்ணுறாங்க, பட்டியலிட்டு சொல்லுகிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு, வானத்து பனியை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு, அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அவைகளெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்து தேசத்தை நினைவு கூறுகிறோம், அங்கிருந்து ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிறோம். ஆனால் அவங்க அங்கே எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார் என்பதை மறந்து போனாங்க. அதனால் இந்த நாளிலே நாம் எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வந்திருப்போம். மறுபடியும் அந்த எகிப்து தேசத்துக்கு போகணும்னு சொல்லி நம்முடைய இருதயம் என்ன பண்ணிடக்கூடாது, திரும்பிடக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறந்து போகாது இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக கர்த்தர் செய்கிற காரியம் அவர் ஆமென். அவர் எல்லாமே முடிந்த சூழ்நிலைமையிலோ அவர் அற்புதத்தை செய்வார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்காக கர்த்தர் ஆமென் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவாருங்க. ஆமென். அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவாருங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்காக ஆமென் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுப்பாரு. அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆமென். செய்வின வல்லமைகள் இருந்தாலும், ஆமென் மாந்திரிகத்தின் வல்லமைகள் இருந்தாலும் அவைகளையும் அவர் உடைத்தெறிவார். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. நமக்கு விரோதமா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதத்தை கூட அவர் வாய்க்காதே போக செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவருடைய துதியை அறிவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய துதியை சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆத்துமாக்களுக்காய் பரிந்து பேசுகிற நபர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அது மாத்திரமில்லை, ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாய், கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாத ஒரு இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நேரங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து இருக்கிற ஜெப நேரங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் கர்த்தர் பயங்கர ஆமென் அதிசயமான காரியங்களையோ ஆண்டவரே எங்கள் ஜெப வேளைகளிலே ஜெப ஆவியினால் நிரப்பி தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.